அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் திரவிய சங்கரக நூலிலே இருந்து அஜீவ பதார்த்தம் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அஜீவ பதார்த்தத்தினுடைய பிரிவுகளாக பொற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் ஆகியவை கூறப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்தோம். அதிலே பொற்களம் என்பது குறித்து, அதாவது ஜட பொருள்கள், அதை தான் பொற்களம் என்று நாம் கூறுவது. உருவத்தோடு இருக்கக்கூடிய அந்த பொருள்களை பொற்களம் என்று நாம் கூறுகிறோம். உயிர் அல்லவையில் அந்த பொற்களம் குறித்து சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அஜீவ பிரிவிலே தன்மம், அதன்மம் ஆகிய இரண்டு விதமான பொருள்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது தன்மம், அதன்மம் என்பதனை சமஸ்கிருதத்திலே தர்மம், அதர்மம் என்று கூறுகிறார்கள். அது முதல்ல சொன்னேன். நாம் தான்மம், அதன்மம் என்று பிராகிருதத்தில் இருக்கிறது போல நம்ம தமிழிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகமான இடங்களிலே. அவை எதை குறிப்பவை என்பதை குறித்து நாம் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். தன்மம் எனப்படுவது அதனுடைய விரிவு என்ன சொன்னால், விளக்கம் என்ன என்று சொன்னால், கை பரிணயான தம்மோ பூக்கல ஜீவான கமன சகயாரி தோயம் ஜஹா மச்சானம் அச்சந்தானேவசோ நேயி. இதிலே கமன என்ற அந்த வார்த்தை வருகிறது. கமனம், கமன என்றால் இயக்கம், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுவது, அதுதான் கமன. சகயாரி, சக சொன்னால் அதற்கு சகாயம் செய்வது, செல்வதற்கு சகாயமாக இருப்பது, செல்வதற்கு உதவியாக இருப்பது. உதவி என்று சொன்னால் இங்கே கொஞ்சம் பொருள் மாறுபடும், அதை நம்ம விளக்கத்தில் பார்ப்போம். அதனால் எது எதெல்லாம் செல்வதற்கு, புக்கல ஜீவ, அதாவது புற்கள பொருள்களும் சரி, ஜீவனாகிய உயிர் பொருளும் சரி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு உறுதுணையாக இருப்பது, அதனை தன்மம் என்று கூறுகிறோம். அது எப்படிப்பட்ட உறுதுணை அப்படின்னு சொன்னால், கைபரியன யான, அதாவது நீந்தக்கூடிய ஒரு மீன். மச்சானம்னா மீன், நீந்தக்கூடிய ஒரு மீனானது, தோயம் என்றால் நீர், நீர்நிலை. அந்த நீர்நிலையிலே ஒரு மீன் நீந்துவதற்கு, நீரிலே ஒரு மீன் நீந்துவதற்கு தண்ணீர் எப்படி சகாயம் புரிகிறதோ அது போன்றது தன்மம் என்கின்ற அந்த திரவியம், பொருள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்று இதிலே நமக்கு ஒரு உதாரணத்தோடு நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்லும் தன்மையுள்ள புத்கலம் மற்றும் ஜீவனுக்கு அவை இடம்பெயர காரணமாக இருக்கும் திரவியம் தன்மம் ஆகும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகிறதுக்கு பயணமாக, அதாவது உதவியாக இருப்பது, காரணமாக இருப்பது தன்மம் என்கின்ற திரவியம். நீந்துகின்ற மீனுக்கு தண்ணீர் உதவி செய்வது போல் ஒரு ஊடகமாக தன்ம திரவியம் உதவி செய்கிறது. அதாவது மீன் நீந்துகிறது, தண்ணீர் இல்லைன்னா அதனால் நீந்த முடியாது. அந்த தண்ணீர் ஊடகமாக இருக்கிறது, அது நீந்துவதற்கு ஒரு ஊடகமாக, மீடியா என்று சொல்வோம், அது ஒரு மீடியமாக இருக்கிறது. அதைத்தான் தன்மம் என்று நாம் கூறுகிறோம். அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்று நாம் அறிவியல் பாடத்திலே படிச்சிருப்போம். அதாவது an object
in the state of inertia or in the state of motion will continue to be in the same state unless otherwise acted on by an external force என்று நமக்கு நியூட்டனுடைய அதனுடைய தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது நிலையாக இருக்கின்ற ஒரு பொருளும் அல்லது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளோ அது அதே நிலையிலேயே இருக்கும். எது வரைக்கும் சொன்னால் வெளியிலே இருந்து ஒரு சக்தி அந்த பொருள் மீது பிரயோகிக்கப்படும் வரை அதே நிலையிலேயே இருக்கும். ஒரு பொருள் நிலையாக இருக்கிறது, அப்போ வெளியே இருந்து நம்ம கையை வச்சு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நவுத்துறோம்னா அப்போ தான் நகரும். அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது நம்ம கையை வச்சு அந்த பொருளை நகர்த்துவது வெளியிலே இருந்து வருகின்ற ஒரு விசை. அதில் நியூட்டனுடைய அந்த ஃபஸ்ட்டு லா தான் இந்த ரெண்டுத்துக்குமே வரும், தன்மத்துக்கும் அதர்மத்துக்கும். அதனால் அந்த இடம் பெயர்வதற்கு காரணமாக இருப்பது அந்த தன்மம் என்பது. அவர் நியூட்டனே என்ன கண்டுபிடிச்சார்னா புவியீர்ப்பு விசை என்ற ஒன்றை கண்டுபிடித்தார். புவியீர்ப்பு விசை இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் நிலையாகவும் நிற்க முடியாது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லவும் முடியாது. மேலே விட்டெறிகின்ற ஒரு கல் இருக்குது இல்லைங்களா, அது மேலே தானே போகணும், அது மறுபடியும் கீழே வந்து விழுந்துருது. அதற்கு காரணம் புவியீர்ப்பு விசை. இந்த இரண்டுக்குமே இது அடிப்படையாக இருக்கிறது. அவர் வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ரெண்டை பற்றியும் தன்மம் அதர்மம் குறித்தும் நமது ஆகமம் தெரிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த செல்லுகை என்கின்ற அந்த தன்மத்துக்கு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். வந்து நீந்துகின்ற மீனை தண்ணீரானது உந்தி தள்ளுவது கிடையாது. இப்போ ஒரு மீன் நீந்துதுன்னு வச்சுங்க, தண்ணி அதை புஷ் பண்ணி விடுதா, அது நீந்தறதுக்கு தள்ளி விடுதான்னு பார்த்தா கிடையாது. அது பாட்டு தண்ணி பாட்டு அது நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். அது எதுவும் உதவி செய்வதில்லை, அதுக்கு எந்த விதமான வெளியே இருந்து அதுக்கு உதவி செய்வது கிடையாது. மீன் தானாக நீந்தும். ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் அது நீந்த முடியாது. அதுதான் தன்மம் என்பதற்கு உதாரணமாக இங்கே காட்டப்படுவது. அது நீந்துமாறு தூண்டுவது கிடையாது. மீனை வந்து அது தள்ளி விடுறதோ அதை நீந்துன்னு சொல்கிறதோ அதனுடைய வேலை இல்லை. ஆனால் அந்த தண்ணீர் தான் மீன் நீந்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது, ஒரு ஊடகமாக அமைந்திருக்கிறது. அது மீடியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தன்மத்தினுடைய தன்மை. அதே போல் இப்போ அந்த தன்மத்தினுடைய தன்மையை நம்மளுடைய மேரு மந்திர புராணத்தினுடைய பாடல் கூட அழகாக எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். அச்சு நீர் தேரொடு மீனை ஈர்த்திடும், அச்சு நீர் அன்றியே தேரும் மீன் செலா, அச்சு நீர் போல தன்மத்தி சேரலை, இச்சையும் முயற்சியும் இன்றியாக்குமே. நல்ல அழகாக இதில் சொல்லியிருக்காங்க அதனுடைய தன்மத்தினுடைய பண்பை பற்றி. ஒரு தேருக்கு அச்சாணி இருக்கிறது. அந்த அச்சாணியானது அந்த தேர் சீரான முறையிலே இயங்குவதற்கு அந்த அச்சாணி பயன்படுகிறது, காரணமாக இருக்கிறது. அந்த அச்சாணி அதை தள்ளி விடுவது கிடையாது. தேரை வந்து அச்சாணி ஏதாவது தள்ளி விடுதா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குனா கிடையாது. ஆனால் அந்த அச்சு இருக்கணும், இருந்தால் தான் அந்த தேரானது சக்கரமானது சீராக இயங்க முடியும். அதுதான் அந்த மீனையும் தண்ணியும் பற்றி சொல்கிறோம் இல்லையா, அதே தான். அந்த ரெண்டு உதாரணத்தையும் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம், இச்சையும் முயற்சியும் இன்றியே ஆக்குமே. அது வந்து நகர்ந்து போகணுன்ட்டு தண்ணியும் ஆசைப்படுவதில்லை, அந்த கடையானையும் ஆசைப்படுவது கிடையாது. ஆனால் முயற்சியும் செய்வதில்லை. இந்த ரெண்டுமே கிடையாது. அதுக்கு விருப்பமும் கிடையாது, அது முயற்சியும் செய்வதில்லை. ஆனால் அவை இயங்குவதற்கு இது காரணமாக அமைந்திருக்கிறது. இது இல்லை என்றால் அந்த இயக்கமும் இல்லை. அது போன்ற ஒரு பொருளாக தன்மம் இருக்கிறது என்று மேருமந்திர புராணம் நமக்கு விளக்குகிறது. இந்த உதாரணம் நமக்கு எளிதாக புரியும் என்று கருதுகிறேன். அடுத்ததாக அதர்மம். அந்த தன்மம் என்பதற்கான ஆப்போசிட், நிலையாக நிற்கல். ஒரு பொருள் வந்து இயங்குவதற்கு தேவை தன்மம்.
அந்த பொருள் நிலையாக நிற்பதற்கு தேவை அதர்மம். இங்கே தான் புவியீர்ப்பு விசை அவசியமாக காட்டப்படுகிறது. புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இல்லைன்னா நம்ம பூமியில் நிற்கவே முடியாது. காரணம் என்னென்னா, எகிரி குதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, மேலே தான் இருக்கணும், கீழே இறங்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து காலை தூக்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, தூக்கின காலை கீழே வைக்க முடியாது. புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. நிலவு பற்றி சொல்லுவாங்க. நிலவில் அந்த நிலாவுக்கு சென்று அங்கே ஆராய்ச்சி செய்பவர்கள்லாம் நடக்கிறத பார்த்தோம்னா அப்படியே மெதுவாக காற்றுல பறக்கிற மாதிரி நடப்பாங்க. காரணம் என்னென்னா, அங்கே புவியீர்ப்பு விசை இங்கே விட கம்மி. இங்கே இருக்கிற புவியீர்ப்பு விசையில் 1/6 தான் அங்கே இருக்குது. அப்போ அந்த நடக்கின்ற அந்த வேகமும் மேலே போனால் கீழே வந்து இறங்குற அந்த வேகமும் குறைந்திருக்கும். அதனால் அந்த நிலையாக நிற்பதற்கு புவியீர்ப்பு விசை காரணமாக இருக்கிறது என்பதனை நம்ம அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் அதே கருத்தைத்தான் அதன்மம் என்கின்ற தன்மம். அந்த அதன்மம் இல்லை என்றால் நிலையாக ஒரு பொருள் நிற்க முடியாது என்று நமக்கு ஆகமம் கூறுகிறது. டானஜுதான அதம்மோ புக்கல ஜீவான டான சகயாரி சாயா ஜக பகியானம் கச்சந்தா நேவசோதரை. இதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். இப்போ முதல்ல இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்தானத்தில், ஒரு டானன்னா ஒரு இடத்தில் நிலையாக நிற்பதற்கு எது புத்கலமாக இருந்தாலும் சரி, ஜீவனாக இருந்தாலும் சரி, அதற்கு டான சகயாரி நிற்பதற்கு சகாயம் செய்வது, அதுதான் அதர்மம். அது எப்படி? அதற்கு உதாரணம் என்ன? சாயான நிழல், பகியானம் அப்படின்னா வழிபோக்கன், வழியில் போகிற ஒரு நபர். அந்த வழியில் போகிற ஒரு நபர் வந்து நிழலிலே வந்து தங்குகிறார். வெயிலில் போயிட்டே இருக்க ஒரு நபர் தொடர்ந்து களைப்படைந்ததால் என்ன செய்கிறாரு, ஒரு நிழலில் வந்து தங்குறார். அப்போ அவர் தங்குவதற்கு, நிற்பதற்கு அந்த நிழல் வந்து ஒரு ஊடகமாக பயன்படுகிறது. அந்த நிழல் அவரை இங்கே வந்து நில்லுன்னு கூப்பிடுறது கிடையாது. இங்கே வந்து நில்லுன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? அவர் நினைச்சா நிற்கலாம், இல்லாட்டி போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் நிற்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அந்த நிழல் தான். அந்த நிழலை போல நிற்பதற்கு அந்த நிழல் எப்படி ஒரு ஊடகமாக செயல்படுகிறதோ அதுபோல அதன்மம் என்கின்ற அந்த திரவியம் பொற்களப் பொருளோ ஜீவனோ நிலையாக நிற்பதற்கு துணை புரிகிறது என்று இதிலே கூறுகிறார். இதில் கூட பாருங்கள், ஓரிடத்தில் நிற்க அல்லது தங்குவதற்கு ஜீவன் மற்றும் பொற்களத்துக்கு காரணமாக அமைவது அதன்ம திரவியம். அது காரணமாகத்தான் இருக்கும். நிற்க விரும்பும் வழிபோக்கனுக்கு மரத்தின் நிழலை போல தங்குவதற்கு ஊடகமாக உதவி செய்வது அதன்மம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, மரத்தினுடைய நிழலில் ஒரு வழிபோக்கன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த நிழல் அது பாட்டுட்டு இருந்துட்டு இருக்கான். அதனுடைய கடமை நிழலை தந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல. அது அழைப்பது கிடையாது, இங்கே வந்து நில்லுங்கன்னு கூப்பிட்றது கிடையாது. ஆனால் அது ஒரு நிமித்தமாக இருக்கிறது. அங்கே வந்து உட்காருவதற்கு, ஓய்வு எடுப்பதற்கு அது ஒரு நிமித்தமாக இருக்கிறது. அங்கு அந்த மனிதன் நிலையாக அமர்வதற்கு அது நிமித்தமாக, காரணமாக அமைந்திருக்கிறது. அது போன்றது தான் அதன்மம். அதன்மம் என்பது ஒரு பொருள் நிலையாக நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த அதன்மம் என்ற பொருள் இல்லை என்றால் எந்த பொருளும் நிற்க முடியாது. அது இயக்கத்தில் இருக்கிற பொருள் நிற்கவே முடியாது, அது இயங்கிக் கொண்டே இருந்துவிடும். அதைத்தான் அந்த நியூட்டனுடைய முதல் விதி என்று நான் முதல்ல ஆங்கிலத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, அது தெரிவிக்கிறது. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, மேருமந்திர புராணத்தில் அந்தரத்து 63 ஆகிய இந்திர படலமும் நிறையம் ஏழ்களும் மந்தரமலை மண்ணும் மற்று நின்றிடா அந்தமில் நிலை அதன்மத்தி இல்லையேல். அதன்மம் என்கின்ற அந்த திரவியம் இல்லை என்று சொன்னால், தேவ உலகத்திலே 63 படலங்கள் இருக்கின்றன. தேவர்கள் இருக்கின்ற இருப்பிடம் அவையும் நிலையாக இருக்காது. அந்த இந்திர படலமும் நிலையாக இருக்காது.
நிறையம் ஏழ்களும், நிறையம் என்றால் நரகம். நரகம் 7 நரகமும் நிலையாக இருக்காது. அது மட்டும் இல்லை, மந்திரமலையும் அப்படியே நேராக நிற்க முடியாது. மண்ணும் அது போல. அதனால் எந்த பொருள்கள் எல்லாம் நிலையாக நின்று கொண்டு இருக்கின்றனவோ அதற்கு அதன்ம திரவியமே காரணமாக அமைந்திருக்கிறது என்று இதிலே கூறுகிறார்கள். இப்போ சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா, தன்மம் என்கின்ற அந்த திரவியம் பொருள்கள் இயங்குவதற்கு துணை புரிவது, ஊடகமாக இருப்பது. அது அந்த பொருளை இயக்குவது கிடையாது. அதன்மம் என்கின்ற அந்த திரவியம் பொருள்கள் நிலையாக இருப்பதற்கு துணை புரிவது, ஊடகமாக இருப்பது. ஆனால் அந்த பொருளை அது நிறுத்துவது கிடையாது. அந்த பொருள் நிற்கணும்னா அது நிற்கும். அதற்கு அதன்மம் என்ற திரவியம் இருந்தால்தான் நிற்கும். அதனால் இந்த திரவியம் உலகம் முழுவதும் இருக்குது. அப்போ தான் உயிர் பொருள்களும் சரி, உயிரும் சரி, அந்த உயிரற்ற பொற்களப் பொருள்களும் இயங்குவதற்கும் அந்த பொருள்கள் நிலையாக நிற்பதற்கும் இந்த இரண்டும் ஊடகமாக அமைந்திருக்கின்றன என்ற விவரத்தினை நமக்கு இந்த 2 காதைகளிலே நூலாசிரியர் நமக்கு தெரிவிக்கிறார். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஆகாயம் மற்றும் காலம் ஆகியவற்றை குறித்து அடுத்த பதிவுகளிலே நாம் பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஜெய் ஜினேந்திரா. வழக்கம் போலவே ஒளிப்பதிவிலும் இவற்றில் இருக்கக்கூடிய யூடியூப் பதிவிலும் நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் இதனை பதிவு செய்திருக்கிறேன். காட்சிப்படுத்துவதற்காகவே யூடியூப்பில் போட்டிருக்கேன். சில படங்களும் இந்த காதைகள் குறித்த எழுத்து வடிவமும் அதில் காணப்பெறும். அது பின்னணியில் குரல் ஒலிப்பதை வைத்து அதனை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதால் இந்த முயற்சி. எனவே இந்த தொடரினை தொடர்ந்து கேட்டு வருபவர்கள் அந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து அதனை அவ்வப்போது நான் போடுகின்ற பதிவுகள் தங்களை வந்து அடையுமாறு பார்த்து கொள்ளலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இளங்கோ திருமொழி திண்டிவனம்.